SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். ஆனால் இன்னைக்கு அதிமுக இருக்கக்கூடிய தலைவர்கள் காலையிலிருந்து என்னுடைய அலைபேசிக்கு அழைத்து பேசினார்கள். இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரிய தலைவர்கள் எத்தனையோ பேர் வாட்ஸ்அப்பில் எனக்கு மெசேஜ் போட்டிருக்காங்க. அற்புதமான ஒப்பீடு, அதாவது மோடி அவர்களுக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜி ஐயா அவர்களுக்கும் நிறைய சம்பந்தம் இருக்குது, அதை கரெக்டாக சொல்லியிருக்கீங்கன்னு. அதனால் எல்லோருமே ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு அவசியம் இல்லைங்கண்ணா. சில பேர் அதை ஏற்றுக்காமல் இருப்பாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட கருத்து விருப்பம். ஏன்னா எம்ஜிஆர் ஐயை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய ஒரு சொத்தாக, இந்தியாவினுடைய சொத்தாக பார்க்கறனால தான் பாரத் ரத்னா விருது கொடுத்துருக்கு. பாரதத்தின் ரத்னா, அதிமுகவினுடைய ரத்னா கிடையாதுங்கண்ணா, பாரத ரத்னா, இந்த பாரதத்தினுடைய ரத்னா. அதனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அவரை பற்றி பெருமையாக பேசுவதற்கு உரிமை இருப்பதாக நான் கருதுகின்றேனுங்கன்னா. அதை தாண்டி இன்றைக்கி எம்ஜிஆர் ஐயாவுடைய வாழ்க்கை, இலங்கை கேண்டி அங்கெல்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியுங்கண்ணா, எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலை. அங்கே இருக்கக்கூடிய மக்கள், மலையக தமிழர்கள், நாமளாக இருக்கக்கூடிய தமிழர்கள், அங்கிருந்து ஒரு மனிதன் வந்து அது போன்ற ஒரு சூழ்நிலையில் பிறந்து அரசியலுக்கு வந்தது என்னை பொறுத்தவரை எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கிறாங்க, நரேந்திர மோடி ஐயா வந்திருக்கிறாங்க. பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் பாருங்கள். வரும்போதே உச்சம். அதன் பிறகு சொந்தமாக ஒரு சொத்து கூட வாங்கிக்கல, அவருடைய பணத்தை மட்டும்தான் ஒரு இதுலேயும் செலவு பண்ணிட்டு போகிறார். மோடி ஐயா அதே தான். குஜராத்திலிருந்து வெளியே வரும் பொழுது அக்கௌண்ட்டில் எவ்வளோ பணம் இருந்துச்சோ மொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய போலீஸ்க்கு கொடுத்துட்டு இங்கே வந்துட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் முக்கியமான அதிமுக தலைவர்கள் அவங்க அரசியலுக்கு அப்பாற்பட்டு நல்ல ஒப்பிடுங்க, கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. பாரத் ரத்னா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கு 100 ரூபாய் கமமரேட்டிவ் காயின் விட்டது யாருங்கன்னா? நரேந்திர மோடி ஐயா. புரட்சி தலைவரை விரும்புகிறவங்க அதிமுகவில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை இல்லைங்கண்ணா. பிஜேபியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, திமுகலையும் இருக்கிறாங்க, எல்லா கட்சியிலும் இருக்கிறாங்க. ஆனால் நான் சொல்வது, ஒரு பாரத் ரத்னா ஐயாவை நீங்களே அடைச்சி வைக்கிறீங்கன்னு தான் நான் கேட்குறேன். எங்கள் சொத்துன்னு ஏன் நினைக்கிறீங்க? மக்கள் சொத்துன்னு நான் சொல்கிறேங்கண்ணா. அதனால் இன்றைக்கி அதிமுக காரங்க சொன்னது நான் சொன்னால் கூடங்கண்ணா, எத்தனையோ கட்சி நண்பர்கள் இருப்பாங்கண்ணா, திமுக இருக்கவங்களும் புரட்சி தலைவருடைய ஃபேன் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களாண்ணா. அதனால் இது ஒப்பீட்டில் என்ன தவறுன்னு தான் நான் கேட்குறேங்கண்ணா. அதாவது சமீபத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் வந்து ஒட்டஞ்சத்திரம் பக்கத்தில் ஒரு நபரினுடைய இல்லத்தில் வருமான வரித்துறை சோதனை பண்ணியிருக்காங்க. நான் கோயம்புத்தூரில் பதில் சொன்னேன், ஆம் என்னுடைய உறவினர் தான், தூரத்து வகையில் ஒரு விதத்தில் உறவினர். ஏன்னா எங்களுடைய குடும்பத்திலிருந்து, எங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு அவங்க குடும்பத்திலேருந்து நாங்கள் பொண்ணு எடுத்திருக்கோம். இது கொங்கு உதாரணத்துக்கு நானும் செந்தில் பாலாஜியும் உறவினர் தான். நானும் செந்தில் பாலாஜியும் பங்காளி. நானும் செந்தில் பாலாஜி அண்ணனும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, உறவினர் தான். நானும் ஜோதிமணி அக்கா உறவினர். எனக்கு அக்கா வந்து 20 வருஷமாக தெரியும். அவங்க வீட்டுக்கு போயிருக்கேன், சாப்பிட்ருக்கேன். அரசியல் வருவதுக்கு முன்பு அவங்க அம்மா கையில் சாப்பிட்ருக்கேன். ஏன்னா நானும் ஜோதிமணி அக்காவும் ஒரே கோயிலுக்கு போகிறவங்க, பங்காளி தான். இந்த மாதிரி நான் சொல்லிகிட்டே போவாங்கண்ணா. நானும் சக்கரபாணி அண்ணன் உறவினரா? ஆமாம் உறவினர் தான். திமுகவில் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லோருமே 20 விதத்தில் எனக்கு உறவினர் தான். நீங்கள் அந்த ஆங்கிளில் போனீங்கன்னாங்கன்னா எல்லோரும் எனக்கு உறவினர்கள் தான். ஏன் நானும் செந்தில் பாலாஜி அவர்களும் எதிரும் புதிருமாக இன்றைக்கி அரசியல் பேசிகிட்டு இருக்கோம். ஒரே கோயிலுக்கு போகிற ஆட்கள், பங்காளிகள். நானும் கரூரினுடைய அதிமுகனுடைய அமைச்சர் விஜயபாஸ்கர் உறவினர்களா? ஆமாம் உறவினர்கள், ஆமாம் பங்காளி. ஒரே கோயிலுக்கு போகிறோம். செவ்வாய்க்கிழமை கோயிலுக்கு போகிறோம்னா எதிரும் புதிரமாக முட்டிக்குவோம். நான் வர்றப்ப அவங்க வர மாட்டாங்க, அவங்க வர்றப்ப நான் போக மாட்டாங்க. அந்த கோயிலே அட்ஜஸ்ட் பண்ணி வேறு டைமுக்கு வர சொல்லுவாங்க. இதை ஒரு லாஜிக் எடுத்து நாம் அரசியலில் பேச ஆரம்பித்தாங்கன்னா எல்லாமே உறவினர்கள் தான், சொந்தங்கள். எல்லாருமே அரசியல் வந்ததுக்கப்புறம் எல்லோரும் சொந்தங்கள். கோயம்புத்தூரில் போன ஆண்டு இன்கம் டேக்ஸ் அதிகாரிகள் பண்ண ரைடில் பாதி பேர் உறவினர்கள் தான். எனக்கு இல்லைங்கண்ணா, ஒரு ரைடு பண்ணிட்டாங்க, நீங்கள் ஏதாச்சும் இன்கம் டேக்ஸ் ஃபோன் பண்ணிங்களா? யாருக்கு இது வரைக்கும் லைஃப்பில் இன்கம் டேக்ஸ் நான் ஃபோன் பண்ணதில்லை. இல்லை அவங்களுக்கு அந்த எவேஷன் பண்ணியிருக்காங்க கேட்டிங்களா? சத்தியமாக நான் பண்ணல. அது இன்கம் டேக்ஸ் அதிகாரியை செக் பண்ணிங்க, ஃபோன் ரெக்கார்ட் செக் பண்ணிங்க. அந்த மாதிரி ஒரு கேள்வி யார் வைத்தாலும் நான் இருக்குது. எனக்கு தூரத்துறவினரோ சொந்தக்காரங்களோ கொங்கு பகுதியில் ஒரு ரைட் நடக்குதுன்னா நான் எப்படி அதற்கு பொறுப்பேற்க முடியுங்க? SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.